வணக்க மக்களே, நீங்கள் கேட்குறது மொக்க கமெண்ட். நான் உங்கள் ஹோசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஃப்ரோசன் 2 அஃபிஷியல் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரோசன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த படம் வந்து வரப்போகுது. அந்த ட்ரெயிலர் பிரேக் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அதாவது இந்த வருஷம் நம்ம டிஸ்னிக்கு எத்தனை படங்கள் வருது, அதை யாராவது வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உண்மையில் சொல்ல போனால் இந்த வருஷம் டிஸ்னியோட வருஷம் தான் சொல்ல முடியும். ஸோ ஏகப்பட்ட மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது, $1 பில்லியன் படம்லாம் வரப்போகுது. நான் மேபி அந்த லிஸ்ட்டை வந்து கடைசியில் போடுறேன். ஸோ இப்போ யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரெயிலர் பிரேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ரோசன் 2 அது வந்து கண்டினியூஷன், அதாவது ஃப்ரோசன் 1 எதில் முடிஞ்சதோ அதில் வந்து அப்படியே கண்டினியூஷன் ஆகுது. ஸோ ஃப்ரோசன் 1 நம்ம எல்சாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளோட பவரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேருக்கு இந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்சாக்கு எப்படி பவர் கிடைச்சிது? ஸோ அவள் மட்டும் தான் இந்த உலகத்துலேருந்து பவர்ஃபுல்லான ஆளா, அதாவது அந்த ஃப்ரோசன் உலகத்துலேயும் அவள் மட்டும் தான் பவர் இருக்கா ஆளான்னு சொல்லி நிறைய பேர் கேள்விலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே அவள் மட்டும் பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது, அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்மேனில் வர மியூட்டன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ சில பேர் வந்து ஹியூமன்ஸாக இருப்பாங்க, பட் நிறைய பேர் வந்து பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பவர் இருக்குது. பட் எல்லா பவரும் பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கேன். எப்படி நம்ம அவதார் லாஸ்ட் ஹேர்பண்டர் அந்த சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லாருக்குமே நிலம், நீர், காற்று, நெருப்பு அப்படிங்கிற பவர் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரோசன் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பவர் இருக்குது. பட் எல்லாமே வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி எனக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்துலாம். ஸோ ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்சா ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்த பல தெரியும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஏரண்டல் கிடையாது. ஸோ ப்ரீவியஸாக அந்த ஏரண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். இது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இது மூலிமா மேபி நம்ம எல்சாவோட டார்க் தாட்ஸ்லாம் தப்பிக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்களோ இருக்கலாம். பட் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த ப்ரீவியஸாக காமிச்சிருக்காங்க. ஸோ பழைய படத்தை போய் பார்த்தா அதில் நம்ம எல்சா ஆனாவோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி கப்பலில் போய் ஒரு இடத்துல இறந்துருவாங்க. ஸோ அந்த இடம் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வந்து சிங்க் ஆகுது. அதே மாதிரி கடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு. நம்ம எல்சா அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்களா இல்லை மொத்த கடலையை வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்களான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் அவங்க அங்கேருந்து தப்பிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா கடலால் வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம ஆனாவை தேடி போகிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனா அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்படி தான் நாங்கள் சாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவங்க வந்து இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்ம எல்சா அந்த பக்கத்துலேருந்து வரதை ட்ரை பண்ண அப்புறம் நம்ம ஆனா வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் ஒரு லெஜ் வந்து ஜம்ப் பண்ணி பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ற இடமா மேபி இது இருக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த கடல் வந்து நிற்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டு பிளேஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி அவங்களோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இறந்துருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க, அவங்க அப்பா அம்மாவோட ஹிஸ்ட்ரி என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். பட் அடுத்த ஷாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட். நம்ம ஆனா வந்து அதாவது ஏரண்டல் அங்கே இருக்க பேலஸ் தான் நினைக்கிறேன். வெளியில் வந்து பார்க்கும்போது நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு கிறிஸ்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிம்பிளும் மேபி தனித்தனி பவராக இருக்குமோ. நீங்கள் கிளியராக வாட்டர் ட்ராப் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி லேண்ட் மாதிரி இருக்குது, யாரும் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டலும் தனித்தனி பவரை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குமோ. இது மூலியமாக தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் பவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இதை பற்றி யாராலுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு. அதை வச்சு எதுவுமே கெஸ் பண்ணுறதும் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ மேபி எல்சா தன்னோட இந்த ஐஸ் பவர் எங்கேருந்து வந்துச்சு, அதை எப்படி வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது அதை எப்படி நான் ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சி இவங்க மொத்த பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கலாம். அடுத்தது வேற ஒரு புது இடத்த வந்து காமிக்கிறாங்க. இது வந்து ஏரண்டல் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு புது இடம். கம்ப்ளீட்டாக வேற ஒரு பிளேஸுக்கு வந்திருக்காங்க. அங்கே நம்ம கிறிஸ்டப் வந்து அவரோட அந்த ரெயின்டீர் அந்த மான் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பேசுவேன். ஸோ அதை வந்து ரைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் கூட நிறைய ரெயின்டீர்ஸ் வந்து ஓடிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதையே எதிர்க்க போகிற மாதிரி தெரியுது. ஒரு மானோட ஆர்மியை வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓலாஃப் அண்ட் எல்சா ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து அப்படியே ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் அந்த நெருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் எரியுது. ஸோ யாரோ வந்து அவனை கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நெருப்பு எரியுது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னொரு பவராக இருக்கும். நம்ம ஆனாக்கு எப்படி ஐஸ் பவரும் அதே மாதிரி வேறு ஒருத்தருக்கு யாருக்காவது மேபி வில்லனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வில்லனுக்கு மேபி இந்த மாதிரி ஃபயர் பவராக இருக்கலாம். ஸோ அந்த ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் மாதிரி இருக்கலாம். ஏன்னா வில்லன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாஃபோட மூஞ்சி பாருங்கள், ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காரு. நம்ம எல்சா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்து போய் அதை வந்து எப்படியாவது நெருங்க விடாமல் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் மேபி வில்லனாக இருக்கலாம்னு. அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம்.
பட் அந்த நெருப்பு எரியும்போது ஒரு ஹார்ட் ஷேப்பில் எரியுது. ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு அப்படி தெரியுதா மறக்காம அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் இதில் வந்து 2 கம்ப்ளீட்டாக புது கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சின்ன வயசில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒன்று கேர்ள் கேரக்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாய் கேரக்டர். பட் இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அந்த எல்சா ஆனாவோட அப்பா அம்மா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இது வந்து ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கலாம். ஆல்சோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட், அதாவது ஒரு காற்று மூலிமா தூக்கி எறியப்பட்டார். ஸோ ஒருவேளை அந்த ஏர் பவராக இருக்கலாம், அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர், ஃபயர் அண்ட் வாட்டர் 3த்தையும் வந்து பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நான் ஃப்ளாஷ்பேக் சீன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேபி நம்ம எல்சாக்கு வந்து பவர் கிடைச்ச விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சொல்ல வரலாம். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கனால, அதாவது அந்த ஆனாவோட அப்பா அம்மா மாதிரி இருக்கனால நான் வந்து கெஸ் பண்ணுறேன். நம்ம எல்சா அந்த பவர் எப்படி எனக்கு வந்து வந்துச்சு, அதை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட வந்த மாதிரி தெரியுது. அப்படி இல்லைனா அந்த பவர் எப்படி கிடைச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா மட்டுமே இந்த ஏரண்டில் அவளோட அந்த பேலஸ், அவளோட அந்த ஊரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்திருக்கலாம். அதனால இந்த 4 பேரை கிளம்பி வந்திருக்கலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாட் இருக்குது. ஸோ அந்த ஷாட்டில் வந்து அழகாக அந்த இடத்த வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த அனிமேஷன் எந்த அளவுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதையும் நான் அப்படியே க்ராப் பண்ணி வால்பேப்பரை வச்சலான்னு பார்க்குறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல கிளியராக நம்ம ஓலாஃப், எல்சா, ஆனா, கிறிஸ்டாஃப் அண்ட் ஸ்வென் 5 பேரும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எதை பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் இந்த இடத்துக்கு தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஆனா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டாஃபோட கத்தி எடுத்து யாரையும் வெட்டுற மாதிரி தெரியுது. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த வில்லன், மேபி அந்த வில்லனை திருப்பி இந்த இடத்துல வந்திருக்கலாம். யார் வில்லன் தெரியல, மேபி இல்லை வர வில்லன் கூட வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு பவர் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனி பவர் வந்து காமிக்க போகிறாங்களோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்சாவோட தங்கச்சி தான் வந்து ஆனா. நம்ம எல்சா வந்து தத்தெடுத்த மாதிரி எதுவும் தெரியல கிளியராக. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம ஆனாக்கு எப்படி பவர் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஒருவேளை இந்த படத்தில் நம்ம ஆனாக்கும் கூட பவர் கிடைக்கிற மாதிரி காமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை மட்டும்தான் குறிப்பிட்ற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த வாட்டரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து நம்ம எல்சாக்கு கிடையாது. அந்த வாட்டரை ஐஸாக மாற்றுற பவர் தான் நம்ம எல்சாக்கு இருக்குது. சொல்லப்போனால் ஐஸ் பவர் மாதிரி, பட் வாட்டர் பவர் கிடையாது. பட் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பவர் வந்து தனியாக வேறு ஒருத்தருக்கு இருக்கலாம். அதே மாதிரி ஃபயர், ஸோ மொத்த ஃபயரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து தெரியுது. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து அதை வந்து கிறிஸ்டலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதனால் யாராவது அந்த கிறிஸ்டலை எடுத்தாலோ இல்லை அந்த சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டாலோ அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கிற மாதிரி எழுதியிருக்கலாம். பட் நம்மளால் கெஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஒரு படத்தை வச்சு எதுவுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவே கஷ்டம். பட் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா இது வந்து டிஸ்னியோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், ரொம்பவே அதிகமாக வசூல் பண்ண படம், நிறைய பேருக்கு பிடிச்ச படம்னு சொல்ல முடியும். ப்ரீவியஸ் வந்த ஃப்ரோசன் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எத்தனை பேர் ஃப்ரோசன் ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஒரு கேள்வி கேட்டது, அதாவது இந்த வருஷம் என்னென்ன டிஸ்னி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி. ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற படங்களோட லிஸ்ட்டை வந்து இப்போ நான் சொல்கிறேன், எத்தனை பேர் கரெக்டாக சொல்லிக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் கேப்டன் மார்வல். கேப்டன் மார்வல் கூட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளாக்கப்பட்ட படம் தான். ஏன்னா அது கடைசியில் போஸ்ட் கடைசியில் என் கேமை பற்றி 2 போஸ்ட் கடைசியில் இருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், அந்த படம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உலகமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் நம்ம அவெஞ்சர்ஸ் 4, அதை பற்றி நிறையவே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த வருஷம் நம்ம மார்வல்தே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 படங்கள் வருது. 3 கலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்னி கிட்ட தான் போவோம். ஏன்னா டிஸ்னி கீழே வர ப்ரொடக்ஷன் படங்கள் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ ஸ்டார் வார்ஸோட எபிசோட் 9 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய $1 பில்லியன் படமாக தான் இருக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்த நிறைய அனிமேஷன் படங்களை ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம லயன் கிங்கும் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் $1 பில்லியன் மேக் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அலாதீன் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, அதோட பிரேக் டவுனும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம வில் ஸ்மித்தோட லுக் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ எப்படி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க, நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் பார்த்து பயந்துருவாங்களோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், தேட்டரில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் டம்போ, இந்த படத்தை நான் பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு பெருசாக கிடையாது, ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. ஸோ அதே கதையை தான் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ அனிமேஷன் படங்கள்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் 2, அது வந்து நம்ம டிஸ்னி கீழே வந்து வரப்போகிற படம். ஸோ டிஸ்னி தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம டாய் ஸ்டோரி 4, அது பார்த்திங்கன்னா பிக்சார் கம்பெனி பண்ணுறாங்க. ஸோ பிக்சாரும் நம்ம டிஸ்னி வந்து தான் ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாய் ஸ்டோரி 4க்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து டாய் ஸ்டோரி சீரிஸோட கடைசி படம் வேறு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக
கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் 2 லைவ் ஆக்ஷன், புது லைவ் ஆக்ஷன் நம்ம ஆர்டிமஸ் ஃபால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து நிறையவே புக் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் நம்ம ஹாரி பாட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஆர்டிமஸ் ஃபால். நிறைய பேர் ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மேலிஃபிஷன்ட் 2. ஸோ ப்ரீவியஸாக மேலிஃபிஷன்ட் 1 நம்ம ஏஞ்சலினா ஜோலி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க மேலிஃபிஷன்ட் 2க்காக. அது இந்த வருஷம் வருமா இல்லை அடுத்த வருஷம் வருமானு சொல்லி இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. கன்ஃபார்ம் பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த 8 படங்களில் எனக்கு தெரிஞ்சு 3 படங்கள் செம்மையாக மாறின மாதம் பண்ணோம். ஒன்று கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் 4, அது வந்து கண்டிப்பாக 2 பில்லியன் மார்க் வந்து தொட்டுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்டார் வார்ஸோட எபிசோட் 9 அதுவும் 1 பில்லியன் மார்க்கை தாண்டி போயிடும் சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லயன் கிங் அதுவும் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் மார்க் வந்து தாண்டிடும். ஸோ இந்த மாதிரி இந்த வருஷமே நம்ம டிஸ்னிக்கு வந்து செம்ம லாபம் வந்து வரப்போகுது. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த வருஷம் டிஸ்னியோட வருஷம் சொல்லி முடிச்சிடலாம். ஸோ எத்தனை பேர் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நான் தான் ட்ரெயிலர் பேக்ரவுண்டில் தான் மிஸ் பண்ணி தான் அதையும் கீழே சொல்லுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது எப்படி பிடிச்சா லைக் மங்கி விஷயம் நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசை பண்ண வீடியோ மீட் பண்ணி அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.